ஐயோ, இந்த கவர்மெண்ட் என்னடானா எய்ட்ஸ் வராம இருக்க ஃபேமிலி பிளானிங்காக காண்டம் யூஸ் பண்ணுங்கன்னு விளம்பரத்தை கொடுத்தா இந்த பப்ளிக்கை பாத்தீங்களா எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு. நீங்க மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. ஹாப்பி லைஃப். ஜிலேபி. டேய் சூர்யா, உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? Hey man, don't disturb me. Please go man. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் சும்மாடா. ஃபைனல் ஸ்டேஜா? என்னடா பாத்ரூம்ல என்னடா பண்ற? டேய் பாத்ரூம்ல என்ன பண்ணுவாங்க? டேப்ல தண்ணி வரல, நாம நொந்து சுண்ணாம்பை கிடக்குறான். போய் மோட்டார் சுவிட்ச போறா புறம்போக்கு. இவன் வேற. சோ இந்த பாருங்க, நீங்க டைம் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணா நல்லா. அதுங்க உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? கார் ஓட்டவா? தெரியாது. அதுக்கு தான் டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஓட்டுவாங்க. நான் இப்பதான் எல்போர்டு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் நல்லா ஓட்டுவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீயும் நான் நல்லா ஓட்டுவேனே நம்பு ப்ளீஸ். முதல்ல போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணவாது கத்துக்க போ. ஸ்டார்ட் பண்ண சாவிலாம் இருக்கு, ஆனா எங்க வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஐயோ முருகா. சார் உங்க பார்சல். தேங்க்யூ சார். நைட்டு வீட்டில் பார்ட்டி இருக்கு. இது 4 பேருக்கு 10 இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கணுமா? இந்தாங்க இந்தாங்க. நான் காசு பிடிங்க. தேங்க்யூ. சரி வரட்டுமா? ஏய் சோட்டா பீம். யார் அது? என்னப்பா நாளைக்கு எல்லாரும் துபாய் போறீங்களாமே கேள்விப்பட்டேன். வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போறீங்களாமே. ஓ பார்ட்டிக்கான ஏற்பாடா? பையப்பா ஒளிச்சு. நானும் வரலாமா உங்க பார்ட்டிக்கு? வேணாம் 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 வேணாம். இது வயது வந்தவர்களுக்கு மட்டும்தான். என்ன சொன்ன? அது வேற ஒண்ணு இல்ல ஜி, நாங்க வீட்ல இல்ல, இது வேற ஆளுங்களுக்கு பாஸ். உன்ன மாதிரி விசித்திரமானவன்னு எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன். வீட்டுக்கு போய் பால் புட்டியில சரக ஊத்திட்டு நிப்புல போட்டு சப்பி குடிக்கிற பசங்க தானே நீங்க. இவெல்லாம் ஒரு ஆம்பளை. அடிங் நெஜத்தை சொல்றான் கொய்யால. காது மேலே அடிக்கணும். உண்மையை சொல்லணும்னா நாங்க வீட்டுல போய் நிப்பில் தான் குடிப்போம். ஏன்னா நாங்க சின்ன பசங்கள்ல. உனக்கு தான் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுல்ல, நீ கிளாஸ்லயே குடி. வந்துட்டான் பேச சொட்ட சொக்கனாத. ஐயோ இவனுக்கு இந்நேரம் அவளை என்ன பண்ணிருப்பானுங்கன்னு தெரியலையே. டென்ஷன் ஆகுது. ஆட்டோ. No, you please stand there. I will open the door. என்னடா டோர் அடிக்க இவ்வளவு நேரம்? உன்னை யாரும் பார்க்கல. என்னடா ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த புடி உள்ள ஃப்ரிட்ஜ்ல வை. இவன்லி இந்த பொண்ணுக்கு நீ மட்டும் இல்லடா, நாங்க 2 பேரும் இருக்கோம், மறந்துடாத. சாரி ஃபார் த லேட்டா. அனுபவம் கன்னட கமுக்க படம். இந்த போஸ்ட்ல நீங்க உட்காரத பார்த்தா பாகுபலி ராஜா மாதா மாதிரியே இருக்கீங்க. நீ பசங்க கொஞ்சம் வெக்க போடுவானுங்க, இப்பதான் நான் வளர்ந்துகிட்டு இருக்கானுங்க. நீங்க மட்டும் கோஆபரேட் பண்ணணும். உன்னை பார்த்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். குட்டையா இருந்தாலும் நல்லா கெட்டியா யோசிப்பேன்னு. கலாய்க்கிறீங்களா புகழ்றீங்களான்னு தெரியல. சரி இருக்கட்டாது. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க. இன்னைக்கு ஜெனரேஷன் ஃபார்வேர்டே ஆக மாட்டேங்கிறாங்க. ஐஃபில் டவரையாவது 1/2 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா போய் இந்த காண்டம் வாங்குற சிரமம் இருக்கு, பெரிய கஷ்டங்க. பப்ளிக்ல தாய் குழந்தைக்கு பால் குடுக்குற அளவு கஷ்டம். ஐயா இதுக்கா இவ்வளவு டென்ஷனான? அதான் நானே கொண்டு வந்திருக்கேனே. இதுக்கு தான் இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணியா? கொஞ்சம் பாரு, கூவத்துல விழுந்த கொட்டாங்குச்சி மாதிரி. நான் சொன்னேன்ல என் ப்ரொஃபஷனல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தெரியும். ஃபிக்ஸட் ரேட், நோ பார்கெயின், ஜெனியூன் சர்வீஸ். அதான்டா. இப்ப வரியா இல்லையா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எதுக்கு? வண்டியில பெட்ரோலை போட்டா தான் அதுக்கு சரியான மைலேஜ் கிடைக்கும். யூ ப்ளீஸ் வெயிட். பிங்க் பார்ட்டி ரெடி. ஊத்துங்கடா ஊத்துங்க, வெக்கப்படாம ஊத்துங்க, சீக்கிரம் ஊத்துங்கடா ஊத்துங்க. பிங்க் பார்ட்டிக்காக. என்ன இப்படி குடிக்கிறீங்க? அதுவும் பவுல்ல. நாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது மம்மி பால் தான் குடிச்சிட்டு இருந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது ஆவின் பால் தான் குடிச்சிட்டு இருந்தோம். காலேஜ் படிக்கிறப்போ பீர் குடிச்சிட்டு இருந்தோம். ஜாப்ல சேர்ந்ததும் காக்டெயில் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
நாங்க 3 பேரும் யூஸ் பண்ற டூத் பிரஷ் வேற வேறையா இருக்கலாம், ஆனா பேஸ்ட் மட்டும் ஒண்ணுதான். அது சரி, உங்க 3 பேருதும் கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப்பா. இவன் தான் அம்பளி மாமா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் சின்ன புள்ள மாதிரி. ரொம்ப லேட் ஆகுது, இதெல்லாம் டைம் வேஸ்ட் ப்ரோக்ராம். என்னையே சின்ன புள்ளன்னு சொல்லிட்டல, விடியறதுக்குள்ள நான் யாருங்கறத உனக்கு நிரூபிக்கிறேன். இது இவன் மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். டேய் நீ சத்தியம் பண்ண தலை தான் கிடைச்சதா? இப்ப சரக்கு அடிக்கிறேன். ஏதா சொல்ல நினைச்சா சொல்ல. ஐயா, நான் யாரும் லவ் இவெல்லாம் பண்ணலங்க. நான் ரொம்ப குட் பாய்ங்க. ஆனால் எனக்கு இந்த பிங்க் பார்ட்னா ரொம்ப பிடிக்கும். நீ என்ன சொல்ற ஜெல்பி? ஜிலேபி குட்டி, உன் கதையை கொஞ்சம் சொல்ல. ஏன் கதை உங்களுக்கு எதுக்குடா? இதா பாருங்க, இப்பவே இந்த 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. So don't disturb me, I'm going bye. நோ 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 நோ, நீ இப்ப சொல்லியே ஆகணும். ஓகே சரி, என் கதை சொல்றேன் கேளு. எங்க ஊரு செட்டிநாடு மாநகரி தலக்கா ஊரு. அங்க எங்களுக்கு ஒரு ஜிலேபி கடை இருந்துச்சு. டெய்லி ஸ்கூல் முடிஞ்ச சாயங்காலம் அப்பாவை ஹெல்ப் பண்ண நான் கடைக்கு போவேன். ஏன்னா எங்க கடைக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க, எப்பவுமே பிஸியா இருக்கும். வரவங்க எல்லாம் என்ன ஜிலேபி ஜிலேபின்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அது கேட்கும் போதே எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்படி சந்தோஷமா மகிழ்ச்சி இறந்த எங்க அப்பா ஒரு நாள் சந்தோஷமாவே செத்து போயிட்டாரு. அப்பா போன வருத்தத்தை துடைக்க வந்தான் என் ஃப்ரெண்டு ஜானி. என் கூட ரொம்ப நட்பா பழகினான். அந்த நட்பு காதலா மலர்ந்துச்சு. எனக்கு உயிரா இருந்த என் கடையும் ஊரையும் விட்டு அவனை நம்பி நான் இந்த சிட்டிக்கு வந்தேன். நல்ல ஒரு வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அன்னைக்கு அவன் சொன்னான். அந்த சின்ன வயசுல வீட்டை விட்டு வந்து புது உலகத்தை பார்த்ததும் வருங்கால வாழ்க்கை பத்தி நான் ரொம்ப கனவு காண ஆரம்பிச்சேன். பெண்களோட கனவு என்னைக்குமே நினைவாகாது. காரணம், ஆசைகளை அடக்கி அழுது அழுது ஓயணுங்கிறது தானே பெண்களோட விதி. நானும் பொண்ணு தானே, நிறைய அழுதேன். அப்பா இறந்ததாலேயோ ஊரை விட்டு வந்த வருத்தத்தாலேயோ இல்லை, நம்பி வந்த ஜானி போதை மருந்துக்கு அடிமையானதுனால. போதையில என்ன மட்டும் இல்லை, தன்னையே மறந்த ஜானி ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவனை நம்பி வந்த நான் நடு தெருவில் நின்று உதவுறேன்னு சொல்லி ஜானியோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்க்க வந்தாங்க. என்னை ஆறுதல் படுத்ததான் அவங்க வந்தாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க வந்த நோக்கமே வேற. அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பொண்ணு தனியா கிடைச்சா போதும் ஒவ்வொரு ஆம்பளையும் தன் ஆண்மையை நிரூபிக்க துடிப்பானுங்கன்னு. அக்கா அண்ணின்னு கூப்பிட்டு என் கையால சாப்பிட்டவனுங்கெல்லாம் என் மேலே கையை வச்சுட்டானுங்க. ஏன்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு நாதி இல்லையே. அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன், அதையே என் தொழிலா மாத்திக்கிறதுன்னு. இதுதான் என் கதை. தோடா லாஸ்ட் விக்கெட்டும் அவுட்டு. டே எல்போர்டு, செல்ஃப் எடுக்காத உன் வண்டிக்கு எதுக்குடா டிரைவரு? வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னா மல்லாக்கா படுத்துட்டு இருக்க. இவன் செவுத்த லவ் பண்ணிட்டு இருக்கான். சேர்ல காலை போட்டு ஜாலியா தூங்குது பாரு சன பண்ணி. இதுங்கெல்லாம் வாயில வடை சுடுறதுக்கு தான் லாய்க்கு, கரமும் பிடிச்சவனுங்க. ஓம் நம சிவாய. மச்சான் மச்சான், டே ஏந்திரா, டே ஏந்திரா. ஜிலேபி ஜிலேபி காலங்காத்தால ஜிலேபி சாப்பிடுவேன் கஸ்மாலம். டேய் அந்த ஜிலேபி இல்லடா, ரோசாப்பூ, ஹைட்டகாரக்கா, ஃபிகரு, அந்த ஜிலேபிடா. 5000 ஈச்ரா. ஆமாண்டா ஜிலேபி. நீ
நானு எங்கடா அந்த வளர்ந்து கேட்டவன்? அவன் நம்மள டைட் பண்ணிட்டு உள்ள ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் போல. நம்மளும் ஷேர் ஒண்ணு தரடா. நானும் 5000 கொடுத்தலடா. வாடா போய் பாப்போம். For more updates, like, comment, subscribe to our channel.